சுந்தர் சி மற்றும் வடிவேலு சாரோடைய காம்போவில் கேங்கர்ஸ் படம் திரைக்கு வந்து நல்ல ஒரு விமர்சனம் தான் வாங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நிலையில் வடிவேலு சார் வந்து நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருந்தார் இல்லையா, அதில் ஒரு விஷயம் வந்து அவர் பகிர்ந்துக்கிட்டாரு. ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். இந்த திரையுலகத்தில் என்னை அறிமுகப்படுத்தி வாழ வைத்தவர் ராஜ்கிரண் சார் மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் உதயகுமார் சார் கூட நிறைய படங்கள் நடித்தேன். சின்ன கவுண்டரில் நடிக்கும்போது கூட குடைப்பிடிக்கிற கேரக்டர் தான், மற்றபடி காமெடி கேரக்டர் கிடையாது. அதுக்கப்புறம் தேவர் மகன் படம் என்னைய தூக்கி விட்டுருச்சு. அது வரைக்கும் நான் ராஜ்கிரண் சார் ஆஃபீஸில் தான் தங்கிட்டு இருந்தேன். இதில் யார் யாரோ என்ன அவர் காப்பாற்றினாரு, இவர் காப்பாற்றினாரு, எனக்கு வேட்டி சட்டெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு ராஜ்கிரண் சார் மட்டும்தான் கடவுள், அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஓகே ஃபைன், ராஜ்கிரண் சாரை வந்து இப்போ வரைக்கும் குருவாக மதித்து அவர் வந்து சொல்கிறது எல்லாமே சிறப்பு தான். பட் ஆனால் அவர் வந்து மறைமுகமாக யாரை வந்து சொல்கிறாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரை தான் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா எல்லோருமே அவருடைய மறைவுக்கு வடிவேலு சார் வந்து போகாததால் அவர் எவ்வளோ செஞ்சுருப்பார், எவ்வளோ போயிருப்பார், இந்த மாதிரி நன்றி கெட்டத்தனமாக இருக்காரே வடிவேலு சார் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அது எல்லாத்துக்கும் வடிவேலு சார் கொடுக்குற பதில் தான் இது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம விஜயகாந்த் சாரை வந்து மென்ஷன் பண்ணி தான் வடிவேலு வந்து சொல்கிறாரு அப்படின்னா இது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.